அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்த்துகிறேன். கடந்த 10 மாதங்கள் கண்ணுக்குள் வைத்து, கையுக்குள் வைத்து, செட்டையின் மறைவிலே ஒளித்து வைத்து பாதுகாத்த ஆண்டவருக்கு இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கலாம். இந்த புதிய நவம்பர் மாதம் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நீங்கள் கையிட்டு செய்கிற அத்துணை வேலைகளையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திற்கான தீர்க்க தரிசன வார்த்தை, நீதிமானின் பக்கமாக திரும்பும் ஆசீர்வாதங்கள். நீதிமானுக்காக இடம் மாறும் ஆசீர்வாதங்கள் என்று கூட சொல்லலாம். நீதிமொழிகள் 11:8 சொல்லுகிறது, நீதிமான் இக்கட்டினின்று விடுவிக்கப்படுவான். அவன் இருந்த இடத்தில் யார் வருவார்? துன்மார்க்கன் வருவான். அதாவது இடம் மாறும் ஆசீர்வாதங்கள் என்று சொன்னேன். நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுதலையாக்கப்படுவான். என்ன இக்கட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, துன்மார்க்கன் எந்த இக்கட்டுக்குள்ளாக உங்களை கொண்டு போயிருந்தாலும் சரி, அந்த இடத்தில் இருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீங்க. நீதிமானாகிய நீங்கள் இருந்த இடத்திலே துன்மார்க்கன் வருவான். நீங்கள் எந்த இடத்துல இருந்தீங்க? இக்கட்டில் இருந்திருப்பீங்க. இந்த துன்மார்க்கனின் சூழ்ச்சியால், சதி திட்டத்தினால, போராட்டத்தினால, குழி வெட்டப்படுதலினால நீங்கள் கவலையோடும் கண்ணீரோடும் வேதனையோடும் துன்பத்தோடும் இருந்திருப்பீங்க. அது மட்டுமல்ல, இந்த துன்மார்க்கனின் சதியால் உங்கள் பிள்ளைங்களுடைய ரட்சிப்பு, கணவனுடைய ரட்சிப்பு, மனைவியோட ரட்சிப்பு பறிக்கப்பட்டிருக்கும். துன்மார்க்கமான வழிக்கு நேராக கொண்டு போயிருப்பான், மனம் மாற்றியிருப்பான். ஆண்டவர் இந்த புதிய மாதம் என்ன சொல்றார் தெரியுமா? அதன் எல்லாவற்றிலிருந்து நீ விடுவிக்கப்படுவாய். நீ எந்த இடத்துல இருந்து அவமானப்பட்டையோ, கவலைப்பட்டாயோ, கண்ணீர் வடித்தாயோ, பிள்ளைகளை இழந்தாயோ, மனைவியை இழந்தாயோ, கணவனை இழந்தாயோ, இல்லை பிள்ளைகளின் ரட்சிப்பை பறித்திருந்தானோ துன்மார்க்கன், எந்த சதி செய்திருந்தானோ அது நிமித்தம் நீ வேதனைப்பட்டாயே, அந்த வேதனையை மாற்றி என்னுடைய ஆசீர்வாதத்தின் கரத்தினால் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். நீ இருந்த அந்த இக்கட்டின் இடத்துல துன்மார்க்கன் வருவான் என்கிற கர்த்தருடைய வார்த்தை. இடம் மாறும் ஒரு ஆசீர்வாதம், இடம் மாறும். இவ்வளவு நாட்கள் துன்மார்க்கன் சந்தோஷமா கைகொட்டி உங்களை பாதாளத்தில் தள்ளிட்டு, உங்களை வேதனையில் தள்ளிட்டேன், கண்ணீரில் தள்ளிட்டேன், பிள்ளைங்களை பறிச்சுட்டேன், மனைவியை பறிச்சுட்டேன், சொத்தை பறிச்சுட்டேன், பரிசுத்தத்தை பறிச்சுட்டேன், வேலையை பறிச்சுட்டேன், வியாபாரத்தை கெடுத்துட்டேன் நினச்சி கைகொட்டி சிரித்து கம்பீரமாய் வாழ்ந்திருக்கலாம். கர்த்தர் பறித்து இந்த மாதம் உங்கள் கையில் கொடுப்பாரு. நீங்கள் பட்ட எல்லா வேதனைகள் இடத்துல இந்த துன்மார்க்கன் வருவான். ஒரு அழகான வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏசாயா 51:23, உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படி குனி என்று சொல்லி, கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முதுகை தரையும் வீதியும் ஆக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையில் அதை கொடுப்பேன் என்று சொன்னார். எப்படி? கையில் கொடுப்பேன் என்றார். உங்கள் முதுகை குனிய வைத்து, தரையாக்கி, வீதியாக்கி, இந்த துன்மார்க்கர் உங்களை சஞ்சலப்படுத்தி உங்கள் முதுகை ஒரு தரையும் வீதியுமாய் ஆக்கி அதில் நடந்து போயிருக்கலாம். உங்களை சஞ்சலப்படுத்தினவர்களின் கையிலேயே கர்த்தர் அதை திரும்பி கொடுக்க போகிறார். உங்களுக்கோ அவன் பறித்த எல்லா ஆசீர்வாதங்களையும் மீண்டும் இந்த நவம்பர் மாதம் ஆண்டவர் கொடுப்பதாக வாக்கு கொடுக்கிறார். நீதிமானின் பக்கமாக திரும்பும் ஆசீர்வாதங்கள், நீதிமானுக்காக இடம் மாறும் ஆசீர்வாதங்கள். இது யாருக்காக? நீதிமானுக்காக. காட் பிளஸ் யூ. அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இன்று இரவு சரியாக 7 மணிக்கு வாக்குத்தத்த கூட்டம் உண்டு. நீதிமானின் ஆசீர்வாதங்களை குறித்தும் துன்மார்க்கரின் முடிவை குறித்தும் அனைவரும் கலந்து கொள்ளலாம். சரியாக 7 மணிக்கு தொடங்கும். ஜூம் லிங்க் பெற்றுக்கொள்ள 7339029114. நீங்கள் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு ஜூம் லிங்க் அனுப்பப்படும்.